இந்த வீடியோவை பார்க்க போகிற அத்தனை பேருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் பார்க்க போகிற விஷயம் என்னென்றால், இந்த பேரிடர் காலத்தில் இலங்கை வந்து எவ்வளோ பெரிய ஒரு பேரிடரை வந்து சந்திச்சிருக்குதுன்னு தெரியும். குறிப்பாக சொல்லப்போனால் இந்த 30 வருட காலங்களில் ஏற்பட்ட அனர்த்தத்தால் எதிர்கொண்ட ஒரு பெரும் பாதிப்புன்னு பார்த்தா அது இந்த 2025ஆம் ஆண்டு நடந்திருக்கிற இந்த டிட்வா புயலால் வந்த இந்த அனர்த்தம் தான். இது 2017ஆம் ஆண்டு வந்த புயலின் போது நடந்த அனர்த்தத்தை விட 3 மடங்கு அதிகமாக இருக்குது அப்படின்னு எதிர்கூறப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட $10 பில்லியன் நட்டத்தை வந்து பாதிப்பை வந்து அந்தளவு பெருமதியான பாதிப்பை வந்து இலங்கைக்கு இது வழங்கியிருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. $10 பில்லியன் அப்படின்றது கிட்டத்தட்ட இலங்கை பெருமானத்தில் பார்க்கல 3 லட்சம் கோடி. ஸோ இதில் இருந்து நாங்கள் வெளியில் வாரன்றது அவ்வளவு இலகுவான ஒரு விஷயம் இல்லை. இந்த தருணத்தில் பல நாடுகள் வந்து இலங்கைக்கு உதவி செய்திருக்குது. குறிப்பாக சொல்ல போனால் இந்தியா, துபாய், இந்த 2 நாடு, பாகிஸ்தான், இந்த 3 நாட்டின் உதவியும் வந்து மிகப்பெரியது. இதில் இந்தியாவோட உதவி வந்து மிக மிக பெரியது. காரணம் அவர்கள் 27ஆம் தேதி 26ஆம் தேதி எங்களுக்கு புயலாக மாறுது இந்த தாளமுக்கம். 27ஆம் தேதியை வந்து அவங்களோட ஆப்ரேஷனை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. 28ஆம் தேதி காலையில் ஆப்ரேஷன் சாகர் பந்து அப்படின்ற பேரையும் குறிப்பிட்டு அந்த ஆப்ரேஷனுக்கு ஒரு பேரையும் வச்சு ஆக்சண்டில் இறங்குறாங்க 28ஆம் தேதியே. காரணம் 27ஆம் தேதி இங்கே எங்களோட இலங்கைக்கு ஏற்கனவே அவர்களோட அந்த போர் விமான கப்பல் விக்ராந்த் என்ற கப்பல் வந்து இலங்கையில் நின்றதுனால உடனடியாக மீட்பு பணியில் இறங்கக்கூடியதாக இருந்தது. அதனால முதல் நாளில் இருந்தே அந்த மீட்பு பணி ஆரம்பித்த முதல் நாளில் இருந்தே இலங்கை இராணுவத்தோடையும் இலங்கை அரசாங்கத்தோடையும் இந்தியா வந்து அந்த இந்தியாவோட மீட்பு குழு வந்து இயங்கி வருது. இவ்வளோ பெரிய பாதிப்புக்கு நடுவில் இந்தியா வந்து எங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு பெரிய ஒரு உதவியை வழங்கியிருக்குது. சொல்லப்போனால் இந்த உடைஞ்ச பாலங்கள் இப்போ சமீபத்தில் இந்த 10 நாளில் இன்றைக்கு திரும்பி போயிட்டாங்க. நேற்று அந்த வந்த அத்தனை பேருமே திரும்பி போயிருக்கிறாங்க. இந்த போகிற அந்த காலகட்டத்துக்குள்ளே எங்களுக்கு 2 நடமாடும் மருத்துவமனை உருவாக்கியிருக்கணும், 10 பாலங்களை மீட்டு தந்திருக்கணும், 10 அந்த பொறுத்து பாலங்களை இணைச்சி அதை பயன்படுத்தக்கூடிய மாதிரி மாற்றி அமைச்சிருக்கிறாங்க. அதை விட எத்தனையோ ஆயிரம் பேரை வந்து கிட்டத்தட்ட காப்பாற்றிருக்கிறாங்க. அவங்களுக்கு உலருணவு பொதிகளை வந்து கொடுத்துருக்கணும். அதே மாதிரி இந்த அத்தியாவசிய தேவையான பொருட்கள் மற்றும் இந்த மருத்துவ பொருட்கள் மட்டுமே கிட்டத்தட்ட 51,000 கிலோ, கிட்டத்தட்ட 51 டொன் வந்து சப்ளை பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கு தனிப்பட்ட 8 விமானங்கள் வந்து இந்தியாவிலேருந்து இலங்கைக்கு வந்திருக்குது. அதில் 3 விமானங்கள் தொடர்ந்து அங்கேயும் இங்கேயுமா சாமானை ஏற்றி கொண்டு தெரிஞ்சிருக்குது. அதே மாதிரி 2 போர்க்கப்பல்கள், இந்த விமானத்தாங்கி கப்பலை விட்டு 2 போர்க்கப்பல்கள் சாமான்களை கொண்டு வந்தது இலங்கைக்கு. இப்படியான பாரிய உதவிகளை வந்து ஒரு நண்பனா, சகோதரனா, ஒரு தந்தை ஸ்தானத்தில் இருந்து இந்தியா வந்து இந்த பேரிடரில் பார்த்து கொண்டது. இதே மாதிரி தான் நாங்கள் கிரைசஸில் இந்த கொரோனா முடக்கத்தில் ஏற்பட்ட அந்த டொலர்ஸ் பற்றாக்குறை, அதால் அப்படியே தொடர்ச்சியாக வந்த பொருளாதார சீரழிவுலையும் இன்று மட்டும் அதில் இருந்து நாங்கள் மீண்டு இன்று மட்டும் ஒரு தடை இல்லாத உணவும் மற்ற பொருட்களும் கிடைக்கிது. இப்போ கூட எங்களுக்கு மருத்துவ பொருட்கள் வந்து அவ்வளவு இதாக கிடைக்கல, இப்போயும் ஒழுங்காக சீராக கிடைக்கல. ஆனாலும் மற்ற பொருட்கள் எல்லாமே ஓரளவுக்கு சீராக கிடைக்குதுன்னா அன்றைக்கு இந்தியா வந்து அந்த நிபந்தனையற்ற கடன் தான். நாங்கள் ஐஎம்எஃப்ட வாங்கியிருக்கிற நிபந்தனையோடு வாங்கியிருக்கிற கடனை விட இந்தியா வந்து எங்களுக்கு கிட்டத்தட்ட லைன் ஆஃப் கிரெடிட்டாக உணவுப் பொருட்களாக, அத்தியாவசிய தேவையான பொருட்களாக, மானியமாக, கடனாக கிட்டத்தட்ட 4 பில்லியன் 3.9 பில்லியன் வந்து எங்களுக்கு உதவி செய்திருக்குது. அது வந்து நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு பெரிய ஒரு உதவி. அந்த உதவியால் தான் நாங்கள் இன்று மட்டும் சஸ்டெயின் பண்ணி கொண்டிருக்குது இந்த ஸ்ரீலங்கா, எல்லாத்த விட மற்ற உதவிகளை விட. ஏன்னா அது ஐஎம்எஃப்ட கூட இவ்வளோ நிபந்தனைகள். இப்போ கூட எங்களுக்கு பட்ஜெட் வந்து பார்த்திங்கன்னா ஐஎம்எஃப்ட அனுமதி பெற்றால் அந்த பட்ஜெட்டை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். அப்படியான நிபந்தனைகளோடு இருக்கிற ஒரு கடனை விட இது வந்து நிபந்தனையற்ற கடனாகவும் அது உரிய நேரத்தில் வந்து சேர்ந்தது. இப்படி இருக்க 6 கட்டம் 8 கட்டமாக கொடுக்கல, உடனடியாகவே ரிலீஸ் பண்ண வழங்கிட்டாங்க. இது வந்து ஒரு இளைஞராக இந்த இடத்துல இந்தியா செய்த உதவிகளை நினைவு கூறுறதும், இந்தியாவுக்கு வந்து இந்த தருணத்தில் வந்து இந்தியாவுக்கும் இந்திய மக்களுக்கும் வந்து நன்றிகளை சொல்கிறது கடமைப்பட்டிருக்கோம். குறிப்பாக வந்து அந்த ஒரு ஆளும் அரசை பொறுத்து தான் பக்கத்து நாட்டோட அவங்க எவ்வளவு டீப்பான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை வந்து கொண்டு போகிறாங்க அப்படின்றது இருக்கும். இந்தியாவோட இப்போத்திய ஃபாரின் பாலிசி வந்து அயலவன் நண்பன்ன்ற மாதிரியான ஒரு ஃபாரின் பாலிசியை தான் கொண்டு போயிருக்காங்க. அதை தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணி கொண்டு வராங்க. அந்த வகையில் அவங்க சாக் நாடுகள் எல்லாத்தோடையுமே வந்து பயங்கர க்ளோஸாக இருக்காங்க. அதில் குறிப்பாக இந்தியாவோட வந்து இந்த மோடி அவர்களோட அரசாங்கம் வந்து சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்குது. எந்த அரசாங்கம் இலங்கையில் வந்தாலும் அவங்களோட
மோடி அரசாங்கம் க்ளோஸாக தான் ஒர்க் பண்ணி கொண்டிருக்காங்க. அந்த வகையில் தனிப்பட்ட ரீதியில் இப்போதைய ஆளும் அரசாங்கத்துக்கும் சேர்த்து இந்த நன்றிகளை நான் தெரிவித்துக்கொள்கிறேன். இந்தியர்களுக்கும் இந்திய மக்களுக்கும் இந்தியாவிற்கும் இந்திய அரசாங்கங்களுக்கும் குறிப்பாக தமிழ்நாட்டு அரசாங்கத்துக்கும் இலங்கை சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன்.